பஞ்சு மாதிரி சிகப்பரிசி இனிப்பு இட்லி பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி, 300 கிராம் அளவுக்கு சிகப்பரிசி, 200 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் போல் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் 2 பேட்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சில் இட்லி காட்டிடுறேன். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் தூள் உங்கள் தேவைக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு வந்து வெள்ளை தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிடுங்க. இது வந்து 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ கலந்துட்டு நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து தேங்காய் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் போல் வேக விட்டு இறக்குனிங்கன்னா பஞ்சு மாதிரி சிகப்பரிசி வெல்லம் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, கார சட்னியோட சூப்பராக இருக்கும். இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இது சூப்பராக இருக்குங்க. நல்லா புசு புசுன்னு பணியாரம் சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுக்கிறப்ப தான் கரிஞ்சிடாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். உங்களுக்கு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் தூள் மேலாக்க சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபீஸை சொல்லுங்கள். இப்போ குண்டு குண்டாக பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.